ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன கோலம் போட போகிறோம் அப்படின்னா புள்ளி கோலம் தான். இன்றைக்கி என்ன நம்ம எந்த விதமான கோலம் போட போகிறோம் அப்படின்னா கிறிஸ்மஸ் கோலம் தான் நம்ம போட போகிறோம். வாங்க எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுக்கு நான் வந்துட்டு 11 டாட்ஸ் வச்சுருக்கேன். லாஸ்ட்டாக வந்து 6 வரைக்கும் வந்துட்டு முடிக்கணும். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அதே மாதிரி 1 2 3 4 5 6. ஓகேவா? 6 வரைக்கும் நான் முடிக்கிறேன். ஒவ்வொன்றுக்கும் மிடில் வச்சுட்டு வரோம். 2 புள்ளிக்கு மிடில் இடையிடையில் வச்சுட்டு வரோம். சரிங்களா? இதனால் இதுக்கு பேர் மிடில் டாட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? புள்ளிகள் வந்துட்டு நேராக வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் எதிர்பார்க்குற ஷேப் வந்துட்டு வராது. சரிங்களா? நீட் லுக் வேணும் அப்படின்னா நீங்கள் புள்ளிகளை கரெக்டாக வைங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம கோலம் எப்படி போடுறதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த கார்னர்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், 1 2 3 4 5 6. புரிஞ்சுதுங்களா? இந்த சென்டரில் ஒரு புள்ளி இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி. சரி, இது அருங்கோணம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் வந்துட்டு இந்த கார்னர் புள்ளியிலேருந்து இங்கே இந்த புள்ளி வருது இல்லையா, இந்த கார்னர் புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளியை நான் வந்துட்டு இணைக்க போனேன் ஃபஸ்ட்டு. சரிங்களா? இணைச்சிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 புள்ளி இணைக்கணும். அது வந்துட்டு லைட்டாக இப்படி வளைச்சி கொண்டு வாங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த 2 புள்ளி இணைக்கணும், லைட்டாக வளைச்சி கொண்டு வரணும். ஓகேங்களா? கொண்டு வந்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த சென்டர் புள்ளி தான் நம்ம வந்துட்டு மீசை வரைய போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இப்படி இந்த மாதிரி வளைஞ்சி வரணும். இப்படி ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் வளைஞ்சி கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு கீழே வந்துட்டு இந்த மாதிரி போட போகிறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஐஸ் வரைய போகிறோம். ஐஸ் ஒவ்வொன்றும் வந்துட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஐப்ரோ. ஓகேவா? ஐப்ரோ வரைஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த புள்ளி இங்கே இருக்குது இல்லையா, இந்த புள்ளிக்கு மேலே கொஞ்சமாக இதை கொண்டு வந்து இப்படி இணைச்சிருங்க. இந்த புள்ளியோடு கனெக்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த புள்ளிக்கு மேலே கொஞ்சமாக மேலே தூக்கி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வரைஞ்சிட்டு இந்த புள்ளியோடு இதை கொண்டு வந்து இணைச்சிட்டு இப்படி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வரைஞ்சாச்சு. ஓகேங்களா? வரைஞ்சிட்டு இப்போ வந்துட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்படி ஒரு கோலம். சரிங்களா? சரி, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த இடத்துல வளைவாக இருக்கணும், அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி இப்படி நீங்கள் வளைச்சி கொண்டு வரணும். சரிங்களா? அதே மாதிரி இப்படி. அவ்வளோதான். இது உள்ளக்க வளைக்கணும், இது மேலே வளைச்சி அழகாக கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு ரவுண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நான் இப்போ போட்ட ஷேப் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அழகாக வரைஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே, இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் போகலாம். அடுத்தது இங்கே பாருங்கள். இப்போ இது வரைஞ்சிட்டோமா, அதுக்கு கீழே இப்போ இந்த கார்னர் அப்படிங்கும்போது இந்த கார்னர்லேருந்து இந்த அருங்கோணம் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6. ஓகேங்களா? சென்டரில் புள்ளி கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் இந்த கார்னர் புள்ளியிலிருந்து இதுக்கு ஆப்போசிட். புரிஞ்சுதுங்களா? இங்கே பாருங்கள், இந்த கார்னர் புள்ளி இருக்கு இல்லையா, இங்கே கார்னரில் நம்ம வரைஞ்சிட்டோங்க. அதே மாதிரி இந்த கார்னர் புள்ளியிலேருந்து நம்ம ஃபேஸ் வரைய போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த கார்னர் புள்ளியிலேருந்து ஆப்போசிட், இந்த கார்னர் புள்ளிக்கு ஆப்போசிட்டில் நான் முதல்ல சொன்ன மாதிரியே தான் இப்படி நீங்கள் வரைஞ்சிட்டு அதே மாதிரி லைட்டாக வளைச்சி கொண்டு வரணும். இந்த 2 புள்ளியும் இணைச்சிடணும். அதே மாதிரி இந்த 2 புள்ளியும் இணைச்சிட்டு மீசா வரைபுறம் இப்படி. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது
கண்ணை வரைஞ்சிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ரவுண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி இங்கேருந்து இது வரைக்கும் இந்த கோடு, இந்த 2 புள்ளிக்கும் கொஞ்சம் தாண்டி இழுத்து விட்டுக்கோங்க, அவ்வளோதான். இது இப்படி வளைச்சி விட்டுணும், இது இப்படி வளைச்சிடணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கேருந்து அழகாக வளைச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா அழகாக போடலாம். ஓகே, ஓகேவா? ஓகே, இங்கே வந்துட்டு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே வளைச்சி கொண்டு வந்து இந்த புள்ளியில் வரைச்சிருங்க. அதே மாதிரி இந்த புள்ளியில் கொண்டு வந்து இணைச்சிருங்க. அப்புறம் கீழே. ஓகேங்களா? ஓகே, இப்போது ரெண்டாவது நம்ம வந்துட்டு வரைஞ்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் வந்துட்டு நோட்டை திருப்பிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு அப்படியே நமக்கு இந்த ஷேப்பில் வந்துட்டு நோட்டை வச்ச இடத்துலேருந்தே வரைய முடியாது. ஸோ அதனால் நான் திருப்பிக்கிட்டேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள், ஃபேஸ் எல்லாமே இந்த சைடு பார்க்குற மாதிரி தான் போகுது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த கார்னர் புள்ளியை நாம் கணக்கில் எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள், 1 2 3 4 5 6 அருங்கோணமாக நினச்சிக்கோங்க. நினச்சிட்டு இப்போது இந்த கார்னருக்கு ஆப்போசிட் புள்ளி இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் ஆகிற மாதிரி வரைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக வளைஞ்சிருக்கா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த இடத்துல வளைச்சிக்கோங்க. நான் சொன்ன இந்த வளைவுகள் எல்லாமே கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா மட்டும்தான் ஃபேஸ் வந்துட்டு நீட் லுக்காக இருக்கும். ஓகே, தென் ஓகே, இந்த புள்ளிக்கு நான் மேலே கொஞ்சம் தள்ளி தான் இந்த கோடை இழுக்கணும். புரியுதுங்களா? இந்த புள்ளிக்கு நான் சொன்னேன். இப்போது இது ரெண்டையும் இந்த புள்ளியில் கொண்டு வந்து இணைச்சிருங்க. இந்த ரெண்டு கோட்டையும் இந்த புள்ளியில் கொண்டு வந்து இணைச்சிரும். தென் நான் சொன்ன மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதுக்கு மேலே இந்த புள்ளியை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தால் போதும். அவ்வளோதான். ஓகேங்களா? வரைஞ்சாச்சு. இப்போ வந்துட்டு இப்படி ஓகே, ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வரையலாம். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு 3 அழகாக வரைஞ்சிட்டோம். 4வது வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி இந்த 2 புள்ளி இணைக்கிறோம். அதாவது இந்த கார்னருக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? ஓகே, அதே மாதிரி இந்த 2 புள்ளி, இந்த 2 புள்ளி நீங்கள் வந்துட்டு இப்படி வளைச்சி இப்படியும் போடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த புள்ளிக்கும் மேலே கொஞ்சமாக, அதே மாதிரி இந்த புள்ளிக்கும் மேலேருந்து இப்படி வளைச்சி கொண்டு வந்து இப்படி இணைச்சி விட்டுறோம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இடத்துல இப்படியே கோடு போட்டுட்டு இதை இப்படி வளைக்கிறோம், இதை இப்படி வளைக்கிறோம். வளைச்சிட்டு இப்படி. ஓகேங்களா? ஓகேங்களா? ஓகே, இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது இந்த கார்னருக்கு ஆப்போசிட் இப்படி வரைகிறோம். ஓகேங்களா? வரைஞ்சிட்டு ஓகேங்களா? வளைஞ்சாச்சு. தென் இந்த புள்ளியிலிருந்து இப்படி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த புள்ளிக்கு மேலேருந்து இப்படி கொண்டு வந்து இப்படி
இணைச்சிடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு இங்கே மேலே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த புள்ளி, அது இந்த 2 புள்ளிக்கும் இந்த புள்ளிக்கு கொஞ்சம் தூரம், இப்படி கொஞ்சம் தூரத்துலேருந்து நீங்கள் வளைச்சிங்கன்னா கூட போதும், இப்படி. ஓகேங்களா? ஓகே, அதுக்காக தான் நான் இந்த புள்ளி அடையாளம் சொன்னேன். அதே மாதிரி இந்த புள்ளிக்கும் கொஞ்சம் தூரத்துலேருந்து இப்படி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? தென் இந்த இதிலிருந்து இப்படி இணைச்சி கொண்டு வந்து இந்த புள்ளியோடு நம்ம முடிச்சுக்கிறோம். இது கொஞ்சம் அழகாக வளைச்சி. ஓகே, இதை வந்துட்டு இப்படி உள்ளே வளைச்சி விட்டிங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது கொஞ்சம் வளைவாக தெரியும். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு இப்படி ரவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதுவும் நம்ம வந்துட்டு வரைஞ்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது இது லாஸ்ட் ஒன். இப்படி அது இந்த கார்னர் புள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த கார்னருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த புள்ளியில் ஸ்டார்ட் பண்ணுறோம். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற புள்ளியில் கொண்டு போய் இணைச்சிடுறோம். அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே லைட்டாக வளைச்சிக்கணும் நீங்கள், அப்போ தான் ஃபேஸ் அழகாக வரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்படி நீங்கள் இப்படியுமே வந்துட்டு போடலாம். இப்படி போட்டாலும் அழகாக தான் இருக்கும். ஓகே, எல்லாமே வரைஞ்சிட்டோம். பாருங்கள், பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மீசை மட்டும் நாம் வந்துட்டு இப்படியும் வரையலாம். அதாவது இப்படி இப்படி வரைஞ்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஏன்னா அது வந்துட்டு அந்த வளைவு வராதவங்களுக்கு வந்துட்டு நான் அப்படி வரைஞ்சி காமிச்சேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பிகினர்ஸ்க்கெலாம் வந்துட்டு இது போட முடியாது. ஸோ அதனால தான் இப்படி. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பட் இது வந்துட்டு இந்த குட்டி இடத்துல நீங்கள் வளைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இப்போ பாருங்கள், இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இப்படி கூட நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? நான் எப்படி வளைக்கிறனோ அதே மாதிரி வளைச்சி கொண்டு வந்துடுங்க. சரிங்களா? ஓகே, இப்படி. ஆனால் இப்படி வரைஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இது நான் அப்படி தான் வரைஞ்சிருக்கேன். இங்கே பாருங்கள், திருப்பி நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இது ரெண்டையும். ஓகே, இது ரெண்டையும் அழைச்சாச்சு. இப்படி ஒன்றும் இல்லை, இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரீங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி தான். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி இப்போ நான் போட்ட மாதிரி உங்களுக்கு வரலைன்னா கூட நான் சொன்ன மாதிரி இப்படி கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். அதாவது இப்படி இப்படி வரைஞ்சிட்டு நம்ம முதல்ல வரைஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி. இது இந்த மாதிரி போடுறத விட மீசை வந்துட்டு இப்படி போட்டிங்கன்னா பார்க்குறக்கு வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சரி, ஓகேங்களா? ஓகே, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம உள்ளே வந்துட்டு ஸ்டார் கொடுக்க போகிறோம். அதை எப்படி நம்ம போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாவே உங்களுக்கு பார்க்குறக்கு இங்கே உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஸ்டார் மாதிரி தான் இருக்கும்.
சரிங்களா? ஓகே, நான் உங்களுக்கு இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கு இது எல்லாத்துலேயும் சென்டர் புள்ளி உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படி தெரியலைன்னா இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இப்படி. ஏன்னா நான் உங்களுக்கு ரொம்ப ஜூம் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு குழப்பமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுக்காக தான் நான் வந்துட்டு கொஞ்சம் தூரமாகவே காட்டுறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்படி சென்டர் புள்ளி வந்துட்டு இங்கே வரைஞ்சிட்டிங்களா, இங்கே இந்த மீதி இருக்கிற புள்ளி நேர் புள்ளியை வந்துட்டு பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். 1 2 3 4 5 இருக்குங்களா? அப்போ இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2, ரெண்டு புள்ளியை ஃபஸ்ட்லேயும் விட்டுரும், லாஸ்ட்லேயும் விட்டுரும். அப்போ சென்டர் புள்ளி வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இதுதான் சென்டர் புள்ளி. ஓகேவா? சென்டர் புள்ளி தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சென்டர் புள்ளியிலேருந்து சென்டர் புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளி, சரிங்களா? எனக்கு இந்த புள்ளி மேலே இருக்குது, சென்டர் புள்ளிக்கு மேலே இருக்கிற புள்ளி. இந்த புள்ளியை கொண்டு போய் இதில் இணைச்சிட்டு இப்படி கொண்டு வந்துடுங்க. அப்புறம் இந்த புள்ளியை கொண்டு வந்து இப்படி இணைச்சிக்கோங்க. இந்த புள்ளியை கொண்டு வந்து இந்த புள்ளியிலிருந்து இப்படி இணைச்சிக்கோங்க. இந்த புள்ளியிலிருந்து இப்படி இணைச்சிக்கோங்க. தென் அதாவது இந்த ஸ்டார் வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் நல்லா ஷார்ப்பாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்படி, அதே மாதிரி இப்படி. ஓகே, இப்போ பாருங்கள், ஸ்டார் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மீதி இருக்கிற புள்ளியில் வந்துட்டு நாம் மெழுகுவர்த்தி வந்துட்டு வரைய போகிறோம். ஓகேங்களா? இந்த சென்டரில் வந்துட்டு நான் உங்களுக்கு அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ மெழுகுவர்த்தி வரைஞ்சிக்கோங்க. மெழுகுவர்த்தி வந்துட்டு இப்படி அந்த சென்டர்லேருந்து இப்படி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்புறம் அது கொஞ்சம் உருகிற மாதிரி வச்சுட்டு இங்கே இந்த மாதிரி லைன் போட்டுக்கோங்க. மெழுகுவர்த்தி மாதிரி இருக்கும். சரிங்களா? மெழுகுவர்த்தி மாதிரி வரைஞ்சிருங்க. தென் நல்லா நீட்டாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு நோட்டை திருப்பி வந்துட்டு இப்படி. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இப்படி வரைவீங்க. மெழுகுவர்த்தி வந்துட்டு உருகி வர மாதிரி போட்டுட்டு தென் உள்ளே வந்துட்டு லைன் வரைஞ்சிக்கோங்க. தென் இதே மாதிரி இந்த 2 புள்ளிக்கு நீங்கள் அடுத்தது வந்துட்டு நீங்கள் எப்படி போடணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று எரியிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது வந்துட்டு குட்டி குட்டியாக வரைகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னா அந்த புள்ளிக்கு ஏற்ற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் இல்லை இப்படி கூட வரையலாம். இங்கே பாருங்கள், இது ஒன்றுலேயே நான் வரைஞ்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக கூட நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மெழுகுவர்த்தியும் நீங்கள் வரையலாம். இந்த மாதிரி மெழுகுவர்த்தி நீங்கள் வரைஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி மெழுகுவர்த்தியும் கொஞ்சம் பெருசாகவும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அது உங்களோட விஷயம் வந்துட்டு ஈஸியாக எழுதிடுவேன். ஆனால் நீங்கள் வாசலில் போடும்போது குட்டி ஸ்டாராக இருக்கும் போது நீங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு எழுதுறது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் நீங்கள் வந்துட்டு புள்ளி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, புள்ளி நல்லா கொஞ்சம் பெருசாக வச்சிங்கன்னா ஸ்டார் வந்துட்டு இடையில அழகாக வரும். அந்த ஸ்டாருக்குள்ளே வந்துட்டு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு போடலாம். இல்லாட்டி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்கள் போட்டுக்கோங்க, அது உங்களோட விருப்பம் தான். சரிங்களா? நான் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு நான் சென்டரில் எழுதிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே வந்துட்டு மீசை மட்டும் நம்ம அழகாக போடணும். அப்போ தான் இந்த தாத்தாவோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட கோலத்தை போட்டு கிறிஸ்மஸை கண்டிப்பாக நல்லா கொண்டாடுங்க. அனைவருக்கும் வந்துட்டு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த கோலம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்டு ஷேர் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சூப்பரான கோலத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.